நான் காத்தால 2 மணிக்கு மார்க்கெட்டில் போய் வேலை செஞ்சு வந்திருக்கேன். மணி 7 இன்னும் தூங்கிட்டு இருக்க. என்ன நீ ஒரு பொம்பளை எந்திரிச்சு டக்கு டக்குன்னு எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேணாமா? எந்திரி லட்சுமி. பக்கத்தில் போய் கூப்பிட்டா தான் காதில் விழுவும் இருக்கு அவளுக்கு. ஏ லட்சுமி, மணி என்ன ஆகுது? போய் டிஃபன் செய்ய, எனக்கு பசிக்குது. இவ காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன், இன்னும் எந்திரிக்க மாட்டேங்களா பாரு. என்ன மனுஷியோ தெரில. யாரா அது? நம்ம கனவுல கூட நம்ம வீட்டுக்காரர் வராரு. ஆமா வாடி, உன் வீட்டுக்கார வராம நான் பக்கத்து வீட்டுக்காரன் வருவான். எந்திரடி மொத. ஏங்க என்ன ஆச்சு? இவ்வளோ சீக்கிரமா எழுப்பிடுறீங்க? ஆமா வாடி, மணி 7 காக்கா குருவி கூட எந்திரிச்சு அதுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. எல்லாரும் அவங்க வீட்டில் கோலம் போட்டு வேலையை பார்க்குறாங்க. நீ தான் இன்னும் தூங்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போய் டிஃபன் செய்தி போடி. மணி 7 தான் ஆகுதாங்க. சரி, நீ 7:30 மணிக்கு எழுப்பிடுங்க. 8 மணி தானே சாப்பிடுவீங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஏ சோம்பேறி கழுத, இப்போ எந்திரிச்சு போய் டிஃபன் செய்யறியா நான் அடிக்க வரவா? ஐயோ, அடிக்கலாம் வராதிங்க. இப்போதைக்கு என் உடம்பு தாங்காது. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு உங்களுக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். எப்பா இந்த சோம்பேறி கழுது எழுப்பிட ஆரம்பிட்டியும் நமக்கு வெறும் தலைவலியே வந்துடும் உங்களுக்கு. நம்ம காலைல 2 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சு வரோம். இங்கே பறக்க வேலை செஞ்சு வரோம். உட்காந்து ஹாயாக தூங்கிட்டு இருக்கலாம். ஆளே செய்யும் பாரு. சரி போய் ஹாலில் போய் உட்காருவோம். நம்ம பேர பிள்ளைங்களாம் வருங்க, அதை கூட கொஞ்சம் பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பரத்து, சக்தி, என்னடா பண்றீங்க? என் பேராண்டிங்களா? இங்கே வாங்க, தாத்தா கூப்பிட்றேல. சொல்லுங்க தாத்தா, எதுக்கு கூப்பிட்டீங்க எங்களை? டேய் பரத், சக்தி, உங்க 2 பேர்த்தையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன் தாத்தா. இந்த சக்தி இருக்கான் பாருங்க, அவள் தான் இன்னைக்கு உடம்பு முடியல, அதுக்காக சாக்கா வச்சு லீவ் போறேங்கிறான் தாத்தா. என்னன்னு கேளுங்க தாத்தா அவனை. என்ன சக்தி, என்னாச்சு? ஸ்கூலுக்கு போனதானே நல்லா படிக்க முடியும். இங்கே லீவ் போட்டு என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லை தாத்தா, காலையிலேருந்து தலையை வலிக்குது தாத்தா, அதுக்கு தான் லீவ் போடலான் இருக்கேன். எப்பா, இன்னைக்கு ஹோம்ஒர்க் வேறு செய்யலை, அதை சாக்கா வச்சு இன்னைக்கு லீவ் போட்டால் தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான் மாட்டிக்குவோம். என்னடா சக்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்போ போறியா இல்லை ஸ்கூலுக்கு? இல்லைன்னா அவ்வளோதான். என்ன மாதிரி நீ வா, 2 மணிக்கு கடைக்கு ஓடி கூட்டிட்டு போகிறேன் மார்க்கெட்டுக்கு. நீ வந்து மார்க்கெட்டில் வந்து காய்கறி வீ வா. நான்லாம் பிற்காலத்தில் சூப்பர் மார்க்கெட் மாதிரி கடையை வச்சு நடத்துங்க தாத்தா. உங்களை மாதிரி நினச்சிங்களா? காலை 2 மணிக்கு எழுந்து கடைக்கு போகிறது? ஏய், அப்போ எந்திரிக்கிறதுனால நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும்டா. உனக்கு தெரியாதுடா அதெல்லாம். அட போங்க தாத்தா, எதையாவது என்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க. எனக்கு ஏற்கனவே தலையை வலிக்குது, இது வேறையா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், போங்க. அடி செருப்பாளுங்கிறேன். இப்போ ஸ்கூலில் லீவ் போட்டு இப்போ நான் ஆடு மாடு மேய்க்க போறேன். நான் வாடா ஸ்கூலுக்கு வாடா முத. போச்சு உங்கள் அப்பே வந்துட்டு நம்மளுக்குடா சத்தம் கேட்குது. சீக்கிரம் போங்கடா, ஸ்கூலுக்கு கிளம்புங்க. என்னை பார்த்தானா அவ்வளோதான், நான் தான் உங்களுக்கு இருக்கிறேன்னு சொல்லிடுவான். என்னது, அப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரு? என்ன விஷயம்? போச்சு, அப்பா கிட்ட மாட்டக்கூடாது. போய் சீக்கிரம் டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பணும். காதல் ரோஜாவே தொடர் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.